ஒரு நாள் உங்கள் பேரக்குழந்தைகள் பூமியில் அல்ல, செவ்வாய் கிரகத்தில் வாழலாம் என்றால் நம்புவீர்களா? இது வெறும் சினிமா கதை இல்லை. உலகின் பெரிய விண்வெளி நிறுவனங்கள் இதற்காக வேலை செய்து வருகின்றன. இன்று வரை மனிதர்கள் சந்திரனுக்கு மட்டுமே சென்றுள்ளனர். ஆனால் அடுத்த பெரிய இலக்கு மார்ஸ். செவ்வாய் கிரகம் பூமியிலிருந்து கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கு செல்ல பல மாதங்கள் ஆகலாம். மிக கடுமையான குளிர், பெரிய தூசி புயல்கள், மனிதர்கள் சுவாசிக்க முடியாத வளிமண்டலம், இவை அனைத்தும் பெரிய சவால்கள். ஆனால் விஞ்ஞானிகள் கைவிடவில்லை. பல ரோவர்கள் ஏற்கனவே மார்ஸ்ல ஆய்வு செய்து வருகின்றன. அங்கு பழங்காலத்தில் தண்ணீர் இருந்ததற்கான ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதிர்ச்சி என்ன தெரியுமா? சில நிறுவனங்கள் எதிர்காலத்தில் மனிதர்களை மார்ஸ்க்கு அனுப்பும் திட்டங்களை வெளிப்படுத்தியுள்ளன. ஒரு நாள் அங்கே மனிதர்கள் தங்கும் குடியிருப்புகளையும் உருவாக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன. மனித வரலாற்றில் ஒவ்வொரு பெரிய முன்னேற்றமும் ஒரு காலத்தில் முடியாதது போலத்தான் தோன்றியது. பறப்பது, சந்திரனுக்கு செல்வது, உலகம் முழுவதும் உடனடி தொடர்பு, அனைத்தும் ஒரு காலத்தில் கற்பனையாக இருந்தன. இப்பொழுது அந்த பட்டியலில் அடுத்ததாக இருப்பது மார்ஸ். ஒரு கேள்வி மட்டும்: முதல் மனிதன் செவ்வாய் கிரகத்தில் காலடி வைக்கும் நாள் எப்பொழுது?